கடந்த ஜூலை 1ஆம் தேதி நம்ம கம்பெனியுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய அந்த நாளை ஒன்றுமே சொல்லாமல் கடந்து போயிட்டேன். ஏன் அவ்வளவு மனவேதனை எனக்கு இருக்குது. எவ்வளவு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும் போது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கார்ப்பரேட் சதியினாலையும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலையும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுற அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்ன தப்புன்னு நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா? மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னத்தினாலே தர அளவுக்கு சூழல் உருவாக்கி நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோம். அதை படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவையினுடைய இறகை ஒன்றொன்னா எல்லா ரெக்கையும் பிடுங்கி போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிருமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ சதி சார். இப்போ நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. இந்த ஆடியோவில் ஒரு தொய்வை நீங்க பார்க்கலாம். அதாவது எப்பவுமே எம்டி பேசுறாரு அப்படின்னா ஒரு சிங்க கட்சிக்கிற மாதிரி பேசுவாரு. ரொம்ப பிரிஸ்கா, ரொம்ப சந்தோஷமா, ஒரு எனர்ஜியோட அவர் பேசுவாரு. ஆனா இந்த ஆடியோவில் பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அவர் மன அழுத்தத்துல இருந்திருந்தா அந்த அளவுக்கு வாய்ஸ் குறைஞ்சு ஒரு ஏண்டா பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம ஒரு டென்ஷனா இருக்க ஒருத்தட்ட பேசுறப்ப இல்ல உடனே பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸ் உள்ள போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவர் பேசுறதுக்கு யாரு காரணம்? அதுவுமே அவரே சொல்லியிருக்காரு. கார்பரேட் சதியாலையும் அரசியல் கட்சிகளுடைய சதியாலையும் நம்ம கம்பெனியை அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதை தடுத்து கீழே தள்ளி விட்டு அதை தரமட்டமாக்குறதுக்கான முயற்சிகள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. கூடவே பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில கேட்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அதாவது நான் என்ன தப்பு பண்ணேன், மக்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வச்சது ஒரு குற்றமா அப்படின்னு இந்த இடத்துல கேட்கிறப்ப மையத்திராட்சி உறுப்பினர் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு அவர் அடுத்த கட்டத்துக்கு அவர் மட்டும் நகராம நம்மளையும் சேர்த்து நகர்த்தி கொடையை கூட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் அது புரியாம நாங்கள் அவ்வளவு பிரச்சனையில இருக்கோம், நாங்க இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்க பிரச்சனையில நீங்க சொல்றீங்க. நியாயமான கோரிக்கை இல்லை. இதுல பல பேர் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் உங்களை அதிகமா தூண்டி வராங்க. பத்தியா இவன் பணம் போடாதுன்னு சொன்னேன், இவன் இப்படி பண்ணிட்டான், இதை அப்பயே சொன்னோம், இந்த கம்பெனி ஏமாத்திட்டு ஓடிடுவாரு, அப்படி சொன்னோம் இப்படி சொன்னோம்னு சொல்லி நார்மலா இருக்கிறவனை கூட அதிகமா டென்ஷன் ஆக்குறாங்க. டென்ஷன் ஆக்குறதுனாலயே அவங்க மனவேதனையை பொறுத்துக்க மாட்டாப்புல கமாண்ட் இதெல்லாம் குட்டுறாங்க. இதுதான் உண்மை. உங்க மனசுக்கு தெரியும் எல்லாமே கம்பெனி நிர்வாகத்துல எல்லாமே கரெக்டா தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த அடுத்தவங்க நம்மளை தூண்டுறப்ப நமக்குள்ள இருக்க அந்த ஈகோ வெளியில வரும். வெளியில வர்றப்ப சில கோபமான சில வார்த்தைகளோ சில முடிவுகளோ நம்ம எடுக்க வேண்டியது இயல்புதான். ஆனா இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்ததே இந்த கம்பெனியினுடைய நேர்மைக்கும் நிர்வாகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு, இது எப்படித்தான் கொண்டு போறோம் தெரியல, என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. சரி, அடுத்த ஆடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம்.